வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தம். மக்களே, நம்ம எலெக்ஷன் தேர்தல் முடிவுகளை பற்றிலாம் நம்ம அலசி ஆராய்ந்தோம். இந்தியா கூட்டணிக்கும் சரி, இந்திய கூட்டணிக்கும் சரி, யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கவே இல்லை. என்டிஏ தலைமையிலான கூட்டணி 292 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 234 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்குது. என்டிஏ கூட்டணியில் பிஜேபி மட்டும் 240 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க 272 சீட்டுகள் தேவை. பாரதிய ஜனதா கட்சிக்கு கிட்டவில்லை. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 99 இடங்களை கைப்பற்றியுள்ளது. யாருக்குமே கிடைக்கல. என்ன பண்ணணும்னா, இவங்க கூட்டணி கட்சிகளை நம்பியே இருக்கிறாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி 240 இடங்களை கைப்பற்றியுள்ளது. தெலுங்கு தேசத்தையும் சிவசேனா ஷிண்டே பொறுத்து தான் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும். ஸோ அப்படி கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவர்கள் வைக்கும் நிபந்தனைகளுக்கெல்லாம் இவர்கள் செவி சாய்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் பாக்கி இருக்கிறது. கருத்து கணிப்புகள் பிஜேபியை தூக்கி பிடித்தன. 400 சீட்டு வருவாங்க, பிஜேபி மட்டும் 340 வரும், 360 வந்தோம் என்ற கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இந்த இந்தியா கூட்டணி பல மாநிலங்களில் அமோக வெற்றி பெற்றுள்ளது. இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, இந்தியா கூட்டணியும் செய்யணுன்ற ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அதில் மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் எல்லாம் நிர்பந்திக்கிறார்கள். நம்ம ஏன் முயற்சிக்க கூடாது? நம்ம ஒரு 28 கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி பிஜேபி ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக தானே இது பண்ண. மக்கள் இப்போ இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை என்னும்போது எடுத்துக்கணும், நம்மளும் முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார், ஷிண்டே, சந்திரபாபு நாயுடு எல்லாம் பல நிபந்தனைகளை விதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக தகவல். குறிப்பாக சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதவி தெலுங்கு தேசத்திற்கு வேண்டும்ட்டு, நிதிஷ்குமார் ஒரு முக்கியமான கேபினெட் பதவிகள் எல்லாம் கேட்கிறாருன்ற மாதிரிலாம் தகவல்கள் கொண்டே இருக்கின்றன. என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 36.5% வாக்குகளும், காங்கிரஸ் கூட்டணி 21 புள்ளிக்கு மேலே சதவீதங்களும் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதனால் பிஜேபி இதை பெரிய அளவில் கொண்டாட முடியல. அந்த பரப்புரையிலெல்லாம் அவர்கள் சகட்டு மேனிக்கு எதிர்கட்சிகளை சாடினார்கள். தேர்தலுடைய முடிவு அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக அந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டினாருங்களே, அந்த அலகாபாத் தொகுதியிலே பிஜேபி தோத்துருக்குது. ஸோ ராமர் கை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு பிம்பம் பயங்கரமாக மாறும் அப்படின்னு நினச்சாங்க. அது நடக்கவே இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் இவங்க அதாவது இந்தி பேசும் மாநிலத்தில் ஒரு 80 தொகுதிகளை கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் பிஜேபியை பின்னுக்கு தள்ளி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த தேர்தல் 2024 இந்த பாராளுமன்ற தேர்தல் அதிசயங்கள், பல ஆச்சரியங்கள், பல அதிர்ச்சிகளை கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம். இது பற்றிய முழு விவரங்களை நாம் அலசி ஆராய்ந்து சொல்லுவோம். ஏனென்றால் இப்போ என்டிஏ அவங்க மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. இது மாதிரி பிஜேபி கூட்டணியும் அவங்க தலை அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாங்க. யார் யார் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, டிமாண்டுக்கெல்லாம் பிஜேபி ஒத்துக்குமா என்பதை வரும் நாட்களில் தான் நம்ம தெரியும். அப்போ நம்ம விரிவாக சொல்லலாம். தமிழக தேர்தலில் 40க்கு 40 என்று திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது. அதில் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் நடந்திருக்குது. அந்த விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து சொல்வோம். மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூர்த்தி.